ஒரு வார்த்தையை நம்பி பயணிக்கிற சகோதரா சகோதரி, பூமியிலே நாம் காண வேண்டியவைகளை நம் கண் அடைவதற்கு முன்பதாக கர்த்தர் காண்பித்து தருவார். என்னை கேட்க பண்ணினதை என்னை காண பண்ணுவா, என் கைகளிலே தருவா. சூரியன் தெரியல, உண்மைதான். சந்திரன் காணல, உண்மைதான. வார்த்தை வந்துட்டே இருக்கா, வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதா. கர்த்தர் கிருபையாய் அதை வாய்க்க பண்ணுவார். ஏதாவது ஒரு அடையாளம் இங்க பாரு, உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். காற்று அடிக்கட்டும், உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். கப்பல் உடையட்டும், உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். எனக்கு சொன்னது நடக்கும். விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது வேர்ட் பை வேர்ட் பாருங்க. அநேக நாளா, ரொம்ப நாளா சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இது யார் சொல்றா? விசுவாசத்தை குறித்து நமக்கு கிளாஸ் எடுக்கிற பவுலுடைய விசுவாசத்தெல்லாம் ஷேக் ஆகணும்னா ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, ரொம்ப நாளாக எந்த சிம்டமும் தெரியக்கூடாது. நம்மளும் ஆரம்பத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், ஆனால் ரொம்ப நாளாக ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியலேன்னு வரும்போது நாமளும் இனி, அந்த வார்த்தை பார்த்தீங்களா, இனி. அப்போ அது வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டம் வரும்போது இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை. அப்போ ரொம்ப நாளா பவுலுக்குள்ள ஃபெய்த் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டம் வந்தபோது அதுவும் போயிட்டு. பணம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. சுகம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. அந்த விசுவாசம் நம்மளை பிடிச்சி நிறுத்திட்டே இருக்கும். ஆரோக்கியம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. அனுகூலம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. ஃபெய்த் போயிட்டு சுத்தி இருக்கிற ஒன் பை ஒன்னா போயிட்டே இருக்கு. விசுவாசம் இருக்கு. ஒரு கட்டத்துல விசுவாசம் போயிட்டு, அப்ப இந்த இடத்துல என்ன கர்த்தர் காண்பிக்கணும்னு எதிர்பார்த்திருப்பார்னா, ஒரு நட்சத்திரத்தையாவது, அப்படிதானே இருக்கு, சூரியனாவது. அந்த இடத்துல கர்த்தர் காட்டல. சூரியன் காணப்படலைன்னா சூரியன் இல்லை என்று அர்த்தம். சூரியன் கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு, எனக்கும் சூரியனுக்கு நடுவா இதுதான். அப்போ இல்லை தெரியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இது இல்லை, இருக்கு, தெரியல. ஆமென். திடீர்னு கொஞ்ச நாள் சந்திரனை காணாது, பார்த்துருக்கீங்களா? நம்ம சர்ச்சிலையும் சந்திரன் ஒரு பிரதர் உண்டு, அவர் கரெக்டாக வந்துடுவாரு. ஆமே, சந்திரனை, அதன் அர்த்தம் என்ன? சந்திரன் இல்லைன்னு இல்லை, நமக்கு தெரியல. ஆனா இன்னொரு ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும். எந்த அடையாளம் இல்லை. அப்போ கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, சொப்பனத்தில் கர்த்தர் எனக்கு சூரியனை காண்பித்தார், சந்திரனை காண்பித்தார்ல. பாரு, அன்னைக்கு நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், அது நடக்கும், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு அடையாளம். இங்க பாரு, உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். காற்று அடிக்கட்டும், உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். கப்பல் உடையட்டும், உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். ராபா காலாரா, எனக்கு சொன்னது நடக்கும். விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும். நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென். இத முத நாளே வந்து சொல்லி இருக்கலாம்ல. கர்த்தருடைய தூதன் வெயிட் பண்றார்.
அப்ப என் நம்பிக்கை எதை வைத்து நான் விசுவாசிக்கிறேன், எதை வைத்து நான் நம்புகிறேன் என்பதையும் அவர் அறிவார். இவன் அடையாளத்தை வச்சு நம்புறான், இவன் அடையாளத்தை வச்சு நம்புறான். என்ன கர்த்தர் எந்த விசுவாச நிலையில கொண்டு வருவார் தெரியுமா? இல்ல, இவன் வார்த்தையை வச்சு மட்டும்தான் நம்புறான் என்கிற நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக என் கண்ணுக்கு தெரிந்த சூரியனை என் கண்ணுக்கு மறைய வைக்கிறார், என் கண்ணுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்களை மறைய வைக்கிறார். ஒரு நாள் இல்ல, அடுத்த நாள் தெரியும் பார்த்தா அடுத்த நாள் தெரியல, அடுத்த நாள் தெரியல, அடுத்த நாள் தெரியல, அடுத்த நாள் தெரியல. இப்ப பார்க்கிறார், ஆண்டவரே எல்லாம் போச்சு ஆண்டவரே. இல்லப்பா, ஆபிரகாமை பாருங்க, முதலாவது மண்ணை காட்டி கொடுக்கிறார், அடுத்து நட்சத்திரங்களை காட்டி கொடுக்கிறார், அதன் பிறகு எல்லாத்தையும் மறைய வைக்கிறார். இவன் மண்ணையும் காட்டல. என் விசுவாசம் இந்த வார்த்தையின் படி மட்டுமே என்கிற நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு எனக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய கிரியை நடப்பிக்கிறார். நம்ம எல்லாருடைய விசுவாசமும் கர்த்தரை தான் நம்புறோம், ஆனா ஏதோ ஒன்றின் அடிப்படையில் அப்படி அல்ல. வேர்டு, ஒன்லி வேர்டு, 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 வேர்டு. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். யோசபாத்தே, நீ என்ன சொல்லிட்டு என்கிட்ட வந்த? எலிசா கிட்ட யோசபாத் என்ன சொல்லிட்டு போவார் தெரியுமா? இங்க கர்த்தருடைய மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா? இப்படி எலிசா இருக்கிறா. உடனே இஸ்ரவேலின் ராஜா கிட்ட, யூதாவின் ராஜா யோசபாத், வா நம்ம அங்க போலாம். இஸ்ரவேலின் ராஜா நினைச்சிருப்பான், அவர்கிட்ட தண்ணி இருக்கா? இல்ல, அவர்கிட்ட வார்த்தை இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. ஸோ இப்போ யோசபாத் போனது ஒன்னே வச்சுதான், வேர்டு, வேர்டு. வார்த்தை இருக்கா, வார்த்தை இருக்கா? நேர போயிட்டான். வார்த்தை இருக்குல்ல, நீ வார்த்தையை நம்பி தானே வந்த. ஓகே, நீ காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய், ஆனா நீ இந்த வார்த்தையை நம்பினல உனக்கு தண்ணி வரும் சொல்லிவிட்டு எலிசா அடுத்த ஒரு வார்த்தையை சொல்வார். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அற்ப காரியம். எது அற்ப காரியம்? கொஞ்சம் முன்னாடி இஸ்ரவேலின் ராஜா எப்படி கத்துவான் தெரியுமா? ஐயோன்னு கத்துவான். ஒருத்தன் எப்போ ஐயோன்னு கத்துறான் தெரியுமா? அவன் சிலவற்றை தன்னை விட்டு இழந்து போகும்போது கத்துவான், வலியின் உச்சத்தில் கத்துவான், எல்லா நம்பிக்கை அற்ற நிலையில கத்துவான். எதை குறித்து ஒருவன் ஐயோ என்று கத்தினானோ அந்த காரியத்தில் கர்த்தர் இடைபடுகிற காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்து, இது கர்த்தரின் பார்வைக்கு லைட் திங் இன் தி சைட் ஆஃப் தி லார்ட். இது ரொம்ப ஆண்டவரே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வெயிட் ஆனது கர்த்தருக்கு ரொம்ப லைட் ஆனது. ஆமென். அதனால தான் சொன்னாரு, உன் வெயிட்டை என் மேலே வச்சுட்டு என் லைட்டை நீ எடுத்துக்கொண்டார். ஆமே. என் நுகம் எப்படி இருக்குமா? லகுவா இருக்கும், வருத்தப்பட்டு. ஆமே. நீ ஆண்டவர், நான் கிதியோன் பாருங்க, அடையாளத்தை கேட்கிறான், அடையாளத்தை கொடுக்கிறார். அடையாளத்தை கொடுத்துட்டு அடுத்த அதிகாரமே நீங்க பார்த்தீங்கன்னா 30,300 ஆக்குறார். ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு இன்னொரு அடையாளத்தை மறைக்கிறார். என்னை எப்படி விசுவாசம் உள்ளவனாய் நிறுத்த வைக்கிறார்? அடையாளத்தெல்லாம் காட்டுறார். ஆனால் ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம சிலவற்றை பார்த்து ஒரு கணக்கு வைப்போம் தெரியுமா? அங்கே கை வைக்கிறார். இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதான் அடையாளங்கள் தெரியவில்லை. அது ஆபிரகாம் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நம்புவதற்கு ஒரு சான்ஸுமே கிடையாது. நமக்காவது ஒரு செய்தி கேட்கும்போது ஒரு ஆவேசம் வருது. ஆபிரகாமுக்கு 99 வயசுல என்ன ஆவேசம்? ஆமென் சொல்ல கை தூக்குறதுக்கு முன்னாடி மீட்டிங் முடிஞ்சிடும். நம்புவதற்கு ஏதுவல்லாது எனக்கு அந்த வேர்ட் சொல்லப்பட்டபடியே நேரா வந்தாச்சு. என்ன பிரச்சனை பவுல் உனக்கு? ரொம்ப நாளா சூரியனை சந்திரனை காணணும், சூரியனை தானே பார்க்கணும். என்ன பாரு சூரியன், அப்படி இல்லை, அது அப்படி அடிக்கட்டும், நடக்கும். உனக்கு சொல்லப்பட்டபடி. இப்பதான் பவுல் பார்க்கிறார், எழும்பி நிற்கிறார். நான் சேவிக்கிறவர் எனக்கு என்ன சொன்னாரோ, நான் ஆராதிக்கிறவர் எனக்கு என்ன சொன்னாரோ, நான் நம்பி இருக்கிறவர் எனக்கு என்ன சொன்னாரோ, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பொய் சொல்லவோ மனம் மாறவோ
நீர் மனிதர் அல்லவே. நீர் மனிதர் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கழுதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நடந்தது. ஆண்டவர் ரொம்ப ஆண்டவருடைய டைமிங்கும் ஆண்டவருடைய வார்த்தையும், அவருடைய நாமத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ட்ரூத், சத்தியம். நானே சத்தியம். இந்த சத்தியத்தை நீ அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. நீ எது எது அடையாளமா பார்க்கறியோ அது சத்தியம் கிடையாது. இந்த சூரியன் ஒரு நாள் மறைந்து போகும், இந்த சந்திரன் ஒரு நாள் இல்லாமல் போகும், நேற்று தெரிஞ்சது இன்னைக்கு தெரியாம போகும். ஆனால் நான் சொல்லிய இந்த வசனங்கள், வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் இதில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட, ஒரு புள்ளி கூட நிறைவேறாமல் போவது இல்லை. ஆமென், ஆமென். பிரியமான, அதனால தான் ஒரு தேவ பிள்ளை எப்போவுமே என்கிட்ட சில சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை வருஷம் காத்திருக்கிறோம், இத்தனை வருஷம் காத்திருக்கிறோம். நான் முதல்ல அவங்கள்ட்ட கேட்குறது, வார்த்தையை கொடுத்துருக்கிறாரா? சிலர் ஆமான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க, முதல்ல வார்த்தையை கேளுங்க, ஆமாம், அப்புறம் வாழ்க்கையை கேளுங்க. ஏன்னா வார்த்தையில் தான் வாழ்க்கையே இருக்கு. முதல்ல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் கூட பேசுங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது என்னை தேட்டுவீர் என்று என் கண்கள் உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். புரியும்படி சொல்லணும்னா தாவீது இப்படி பைபிள் எடுத்து படிச்சுட்டே இருப்பார். ஆண்டவரே, எனக்கு என்ன ரேமா இன்னும் வரவே இல்லையா ஆண்டவரே, வரவே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படி சிலட்ட கண்ணெல்லாம் வலிக்கும். தாவீதுக்கு ரொம்ப நேரம் ஒன்று படிச்சுட்டு இருந்தால் கண்ணெல்லாம் அப்படி வலிக்கும், ஆனாலும் மூட மாட்டார். வார்த்தை வாங்காம தாவீது பைபிளை மூடவே மாட்டார். இதுதான் தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டி. நமக்கு வார்த்தை கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஒரு அதிகாரம் படிப்பேன், அதுக்குள்ள எல்லாம் இருக்கணும். ஆமென். அப்படியே படிச்சுட்டு, சிலருக்கு பைபிளை தொட்ட ஒருவேளை பைபிள் அழுக்காயிட்டுன்னா, இது தொடலைன்னாவும் அழுக்கு மாறாது சகோதரா. ஆமென். அவருக்கு அந்த ரேமா கிடைக்கிறது வரைக்கும் சில டைம் படிச்சுட்டே இருந்தா, சில டைம் இந்த வார்த்தையை வாங்கும்போது வாங்கிறதுக்காக துடிப்போம் பாருங்க. ஆண்டவரே என்ன வாக்குது, ஆண்டவரே என்ன வேர்டு. சட்டெல்லாம் ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், உடனே தந்துடுறார். ஏன்னா இந்த வண்டியை பற்றி அவருக்கு தான் தெரியும். ஆமென். வேர்டு கொடுக்கலன்னா இந்த வண்டி எங்கே நிற்கோன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறேன், வார்த்தையை வாங்காமல் பைபிள் படிக்கிறத நிறுத்தாதீங்க. ஒருவேளை முதல் வசனமே உங்களுக்கான ரேமாவாக இருக்கும். உங்கள் ரெகுலர் ரீடிங் நடக்கட்டும், ஆனால் பைபிளை நான் திறந்தேன்னா ரேமாவை வாங்காமல் நான் மூட மாட்டேன். இப்படி இருக்கணும். ஸோ உங்கள் கூட பேசுவார், உங்கள் வாழ்க்கையில் உறுதியாய் செய்வேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னால், அது உங்கள்கிட்ட ரிப்பீட்டடாக ஏதாவது வழியில் உங்களை கேட்க வச்சுட்டே இருப்பார். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அநேக நாளாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணவே இல்லை. அதனால இனி 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, இனி 99 வயசில் அந்த நம்பிக்கை இழந்து போகும்போது ஆபிரகாம் பிரேயரை மாத்துறான். எப்படி பிரேயரை மாத்துறான் பார்த்தீங்களா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக சூழ்நிலை வருடங்கள் மாறும்போது நம்ம ஜெபத்தை மாற்றுவோம், ஆனால் கர்த்தர் வார்த்தையை மாற்ற மாட்டார். ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம பிரேயரை மாத்துறோம், அந்த இடத்துல நிச்சயமாகவே, அங்கதான் சொல்ற நிச்சயமாகவே. ஹல்லேலூயா. சங்கீதம் 31:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது, எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஏசாயா 64:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனே,
உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. அதன் அர்த்தம் தூதனுக்கு கூட தெரியாது அவர் எனக்கு என்ன செய்ய போறார். அவர் சமூகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார்னு தெரியாதுன்னா அவரால் தள்ளப்பட்ட சாத்தானுக்கு எப்படி தெரியும்? ஆமே, அவர் சமூகத்திலிருந்து ஆராதிக்கிற தூதர்களுக்கு அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று தெரியலைன்னா அவர் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட சாத்தானுக்கு அவர் செய்ய போகிறது எப்படி தெரியும்? ஆமென். இன்னைக்கு தெரியாது. அவன் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வைத்து நிறைய சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவான், அநேகரை அதற்காய் பயன்படுத்துவான். சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், நபாருபா அவன் சின்ன வயசுல இருந்த யுத்த வீரன், உனக்கு அது பழக்கம் கிடையாது. சகோதரன் வந்து சொல்லுகிறான், நீ அகங்காரம் உள்ளவன், உன்னை யார் இங்க வர சொன்னா? பலரை வைத்து பல விதங்களிலே பேசி டிஸ்கரேஜ் பண்ணும்போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், என் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாய் நிறுத்துறார்னா அங்க எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் 27 சங்கீதம் 13 தாவீது இப்படி சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாம இருந்திருந்தா கெட்டு போயிருப்பேன். நம்மை கெட பண்ணுகிறதும் கெடாமல் பாதுகாக்கிறதும் நமக்குள்ளே தேவன் துவக்கின விசுவாசம். ஒரு வார்த்தையை நம்பி பயணிக்கிற சகோதரா சகோதரி, ஒரு கட்டத்தில் என் நம்பிக்கை போச்சுன்னா அதனாலதான் ஆண்டவர் ரிப்பீட்டடா வார்த்தையை மட்டும் தரார். சூரியன் தெரியல உண்மைதான், சந்திரன் காணல உண்மைதான், வார்த்தை வந்துட்டே இருக்கா, வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதா, கர்த்தர் கிருபையாய் அதை வாய்க்க பண்ணுவார். 2 வாரத்துக்கு முன்னாக இப்படிதானே சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க முடிக்க வைத்தார். சகரியாவுக்கு வயசாயிட்டுன்னு அர்த்தம் என்ன? இனி அடுத்த காரியத்தை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். ஊழியத்தை நிறைவேற்றி வீட்டுக்கு வரணும், இதுதான் சகரியாவுடைய வேலை. ஆனால் அந்த டைமில் தான் கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்கிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே நாம் காண வேண்டியவைகளை நம் கண் அடைவதற்கு முன்பதாக கர்த்தர் காண்பித்து தருவார். அவருடைய வார்த்தை போய் சொல்லாது. எனக்கு சில வார்த்தைகள் ஆண்டவரை பற்றி சொல்றதுல ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவருக்கு பொய் சொல்ல தெரியாது, என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஆமென். என் ஆண்டவருக்கு எந்த ஒரு செயலையும் பாதியில முடிக்க தெரியாது. அவர் துவங்கினதை முடிக்கிறவர், அவர் தம்முடைய கிரியைகளை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென், 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 ஆமென். சிமியோன் என்கிற தேவ மனிதன் எருசலேமிலே இருந்தான். லூக்கா 2வது அதிகாரம் 25 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேல் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியானவர் இருந்தார். அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதுதான் 26வது வசனம். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. வார்த்தை கொடுக்கப்பட்டது. நான் நம்புறேன், ரொம்ப முதிர் வயதானவர், அவருக்கு பேட்ச் எல்லாம் அவுட்டு, எல்லாம் முடிஞ்சு. சிமியோன் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா உள்ள வார்த்தை இருக்கு, உள்ள வார்த்தை இருக்கு. ஆமென். இந்த மன்னா இருக்குல்ல, மன்னாவுக்கு வேலிடிட்டி வந்து 24 hours. இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கும்படி கொடுக்கப்பட்ட மன்னா. 24 மணி நேரம் தாண்டி 1 செகண்ட் ஆனாலும் இந்த மன்னா கெட்டு போயிடும். ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு பிடி மன்னா வைக்கப்பட்டது, அது கெடல. நம்ம வேலிடிட்டிலாம் பல இடத்துல முடிஞ்சிருக்கும், ஆனால் இன்னும் கெடாம அவருடைய பிரசனத்துக்குள்ள வச்சு காக்கிறார். ஏன்? உரைக்கப்பட்டது நிறைவேற வேண்டி இருக்கிறது. அடுத்த வசனத்திலே வாசிங்கள். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறான். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அப்போ ஹோலி ஸ்பிரிட் 2 காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். 1, இவன் தீபத்தை அணையாம காக்கணும். 2, இவனுக்கு உரைக்கப்பட்டதை காண்பித்து கொடுக்கணும். நம்புறீங்களா? அவர் தான் காக்கிறார்னு? காக்கிறார் நம்புறீங்கன்னா காண்பித்து தருவார்னு நம்புங்க. ஆமே. என்னை காக்கிறவர், சொல்லுங்க, என்னை காக்கிறவர் எனக்கு அதை காண்பித்து தருவார், எனக்கானதை காண்பித்து தருவார். 27வது அதிகாரத்தில் அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். அப்பொழுது அவருடைய தாய் தகப்பன்மார், அதாவது இயேசு
என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே சுமந்து கொண்டு வருகையில், அடுத்த வார்த்தை, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு. இப்போ சிமியோன் கையில யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இந்த வார்த்தை அவன் காதுகளிலே கேட்ட வார்த்தை. காதுகளில் கேட்டதை கண்ணில் பார்க்குறான், கையில் எடுக்கிறான். கைகளை உயர்த்துங்க. என்னை கேட்க பண்ணினதை என்னை காண பண்ணுவார், என் கைகளிலே தருவார். இப்படியே உயர்த்தி சொல்லுங்க, என் கைகளிலே தருவார், என் கைகளிலே தருவார், என் கைகளிலே தருவார். இவ்வளவு நாள் கேட்ட வார்த்தையை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த நாள் வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து. அந்த டே நான் கேட்கும்படிக்கு எனக்கு ஒரு நாளை குறித்திருப்பார் என்றால், நான் காணும்படிக்கும் என் கைகளில் அதை எடுக்கும்படிக்கும். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கர கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கர கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையாய் வளவாய் நீர் உண்மையாய் என் விளக்கை நீரேற்றீர். என்னையாய் வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றீர். ஆமென். இம்மானேசோ காண்பித்து என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இவன் கைகளில் எடுத்து ஸ்தோத்தரித்து அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 29வது வசனத்துல, ஆண்டவரே ஆண்டவரே வார்த்தையின்படி உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போகவிடு. இது நம்ம டெய்லி பிரேயரா இருக்கணும். ஆண்டவரே, என் ஓட்டம் எப்படி முடியணும் தெரியுமா? அந்த வார்த்தையின்படி முடியும் போது என்ன ஆகும்? அதுல எது எது செய்வேன்னு சொன்னாரோ அதை எல்லாம் நம்ம கண்கள்ல காண வச்சு, நம்ம கையில எடுக்க வச்சு. ஆமென். ஆண்டவரே, யாரோ சொன்னதின்படியோ நான் நினைச்சதின்படியோ அப்படியும் ஓட்டம் முடிஞ்சு நான் சமாதானமே தோட முடிக்க மாட்டேன்பா. ஆனா ஆண்டவர் உமது வார்த்தையின்படி உமது அடியேனை, இந்த ரெண்டு வார்த்தைகளை மனசுல, அவ்வளவுதான். உமது வார்த்தையின்படி உமது அடியேனை, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை, உமது வார்த்தையின்படி. ஆண்டவர் நீங்க நடத்துங்க. அந்த பாதையில ஜீவன் உண்டு. அந்த பாதையில பயணிக்கிறவர்களுடைய கண்கள் ஏலிமையும் காணும், கானானையும் காணும். எப்படி இருக்குங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றார், தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின. எத்தனை பேர் நம்புறீங்க நிறைய ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார்னு? ஆண்டவர் அதை என் கண்கள் பார்க்கணும். என் கண்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி வார்த்தைக்குள்ள பயணித்தா இதுதாங்க லைஃப். பார்த்துட்டு, அதாவது சில காரியங்கள்லாம் ஆசையா இருக்கும். அதுல ஒரு காரியம் தான், ஆண்டவரே நான் சொல்லணும்பா உங்ககிட்ட இப்படி. ஓகே ஆண்டவரே, ரைட், இப்போ எடுத்துக்கோங்க. அப்படி சந்தோஷமா சொல்லணும். பவுல் சொன்னார்ல, அவ்வளவுதான். அந்த ஒரு நிறைவு நமக்கு வேணும். வேற வழி இல்லை, எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை. எலியா சொன்னது மாதிரி இல்லை, சிமியோன் சொன்னது போல. எலியா அப்படி சொல்லுவாரு, நான் நல்லவெல்லாம் கிடையாது, போதும் ஆண்டவர் என்னை. அப்படி சொல்லக்கூடாது, அது வெறுத்து சொல்றது. இது நிறைவோடு ஆண்டவரே இப்பொழுதும் உமது வார்த்தையின்படி உமது அடியேனை சமாதானத்தோடு. என்னங்க சிமியோன் இப்படி பேசுறீங்க? ஏன் தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் கண்டது.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன வார்த்தையை தந்தீங்களோ அந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்க, அந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்க. ஆமென். நாளெல்லாம் நான் பின்பற்று என்னை வெட்கப்பட்டு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆமென். இப்போ தெரியுதா என் கண்ணுக்கு நிறைய தெரியல? அவர் செய்வார். என்ன சொல்றார் பாத்தீங்களா? நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டார். இப்போ வார்த்தை கொடுக்கப்பட்டவன் பூமியில், இப்போ தாவீதுக்கு 2 கட்டமாக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஒன்று அவனுடைய கண்கள் காண்கிறவைகள், இன்னொன்று அவனுடைய தலைமுறை. இப்ப தலைமுறை ஆலயம் கட்டதை தாவீது பார்க்கல, அதெல்லாம் தூரத்து காரியம். ஆனால் தாவீதுனுடைய கண்கள் காணும்படியான காரியங்கள் உரைக்கப்பட்டதை எல்லாம் தாவீது கண்டான். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்குள் ஆனது மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும் உள்ளது. அது எல்லாம் நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. ஆனா நாம் காணும்படி நமக்குன்னு சொல்லியிருக்கிறார்ல. நம்ம இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும் போது நம்ம எப்படி திரும்பி பார்க்கணும் தெரியுமா? கர்த்தர் காக்கிறதை பார்க்கணும். என்னை காத்தவர் என்னை காண வைப்பார். என்னை காண வைப்பதற்காக என்னை காக்கிறார். என்னை காக்கிறார். சொல்லுங்க, என்னை காண வைப்பதற்காக என்னை காக்கிறார். என்னை காண வைப்பதற்காக என்னை காக்கிறார். என்னை காண வைப்பதற்காக. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது. சொல்லுங்க, சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். வலது கையை உயர்த்தி, என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. வாக்கினால் சொன்னதை கரத்தினால். அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, உங்க கைகள். ஆமெனப்பா. உம்மால் கூடாதது ஜீசஸ். உங்க கைகள் glory. உம்மால் கூடாதது. ஹalleluya. உம்மால் கூடாதது. உம்மால் கூடாதது. இப்போ நம்பி சொல்லுங்க தைரியமாய், அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் அனுமதித்ததெல்லாம் அதினதின் காலம். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள். ஆமெனப்பா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
உங்க கைகள் ஹalleluya எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை காக்கிறவர் என்னை காண பண்ணுவார். ஹalleluya ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே மறவா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன்னு சொல்லுவோமா? உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன். நம்மை காக்கிறார், கிருபையாய் காக்கிறார். ஆமென். உயிருள்ள ஒரு விசை கூட ஸ்தோத்திரமே 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 மறவாமல் மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே glory மறவாமல். நன்றியோடு எல்லாரும் சொல்லுங்க, உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உயிருள்ள. அப்படியே கைகளை அசைத்து ஹalleluya பாடி முடிக்கலாம். ஹalleluya. நன்றி அப்பா, இந்த பிரசன்னத்துக்காக, இந்த கிருபைகளுக்காக, இந்த இரக்கங்களுக்காக, இந்த அன்புக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உரபலவா சந்தரபலவரவா ரிபலவரபலவரவரதுரா. ஆமே. காலடி எங்களுக்கு தெரியலன்னா காலடி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆயத்தம் பண்ணின நன்மை எங்களுக்கு தெரியல, ஆனால் நன்மை இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். செயல்கள் எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக நன்றி. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. நம்மை காக்கிறவர் நம்மை காண பண்ணுவார். கைகளில் எடுத்து ஸ்தோத்தரிக்க வைப்பார். சமாதானத்தோடு பயணிக்க வைப்பார். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமுள்ள பிதாவே, பரலோக தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. நீர் உண்மை உள்ளவர், நீர் பரிசுத்த, நீர் வாக்கு மாறாதவர், எங்கள் முன்னாக நடக்கிறவர், வார்த்தையை தந்து உறுதிப்படுத்துகிறவர், எங்களுக்காக சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறவர். சிலவற்றை அல்ல, எல்லாவற்றையும் நீர் தான் செய்கிறீர். எங்களுக்கு உரைத்ததை நிறைவேற்று, எங்களை மகிழ பண்ணுகிறவர். அப்பா, சில காலடி தெரியலன்னு சொல்லி நாங்க புலம்பினது உண்டு. எந்த அடையாளமும் எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி அழுதது உண்டு. ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரேன்னு சொல்லி ஏங்கினது உண்டு. எங்க நன்மையை இன்னும் என் கண்கள் பார்க்கலையேன்னு சொல்லி கதர்னது உண்டு. ஆனா நீங்க இன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க, காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நாங்க நம்புறோம்பா, நீங்க எங்களுக்கு சொன்னது உங்களால நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். நாங்க நம்புறோம். இயேசுவே, உம்மை நம்பி இருக்கிறோம். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்று, என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போகமா. இயேசுவை நம்புவேன், இயேசுவை அப்பா தகப்பனே. ஆமென். வெட்கப்பட்டு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னைக்கு நீங்க ஆரம்பத்திலேயே எல்லா கொந்தளிப்பையும் அமர்த்தின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லார் மேலும் உங்க பாதுகாவலும் உங்க கிருபையும் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த சிமியோன் அவனுடைய ஓட்டம் நிறைவாகும் போது சொன்னானே, இப்பொழுது உமது அடியேனே உமது வார்த்தையின்படியே ஆண்டவரே, எல்லாரும் அப்படி நிறைவோடு தான் ஓட்டத்தை முடிக்கணும், நிறைவோடு தான் முடிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் ஆட்கொள்ளும் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரோம். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.